பாலையா தமிழ் திரையுலகில் ஒரு பழம்பெரும் நடிகர். திருநெல்வேலியை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேல் தமிழ் திரையுலகின் தலை சிறந்த நடிகர்களுள் ஒருவராக திகழ்ந்தார். காதலிக்க நேரமில்லை, ஊட்டி வரை உறவு இவை இவரது நகைச்சுவை நடிப்பிற்கு மகுடங்களாக அமைந்தன. இளம் வயதிலேயே நடிப்பின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். பல நாடக கம்பெனிகளில் சேர்ந்து பல்வேறு வேடங்களில் நடித்து சிறந்த நடிகராக உருவானார். பத்தி என்ற நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது அவர் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டது. கோவையைச் சேர்ந்த என் மருதாசலம் செட்டியார் தன் 3 நண்பர்களுடன் சேர்ந்து மனோரமா பிலிம்ஸ் என்ற பட கம்பெனியை தொடங்கினார். ஆனந்த விகடன் ஆசிரியர் எஸ் வாசன் எழுதிய சதிலீலாவதி என்ற கதையை படமாக்க அவர் தீர்மானித்தார். இந்த கதைக்கும் பதிபத்தி நாடக கதைக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தது. நாடகத்தில் எந்த மாதிரியான வேடத்தில் பாலையா நடித்தாரோ அதே மாதிரியான வேடத்தில் அவரை 1936 வெளியான சதிலீலாவதி இல் நடிக்க வைத்தார் மருதாசலம் செட்டியார். எல்லிஸ்ஆர் டங்கன் இந்த படத்தை இயக்கினார். இப்படம் வெற்றிகரமாக ஓடியது. துவக்க காலங்களில் வில்லன் வேடங்களில் முத்திரை பதித்தார். பிற்காலங்களில் நகைச்சுவை வேடங்களிலும் புகழ் பெற்றார். சதிலீலாவதிக்கு பிறகு பாலையா நடித்த படம் இரு சகோதரர்கள். இந்த படத்தையும் எல்லிஸ்ஆர் டங்கனே இயக்கினார். இந்த படத்திலும் பாலையாவின் நடிப்பு பாராட்டப்பட்டது. 1937 ஆண்டில் சதி அனுசுயா என்ற படத்தில் நடித்தார். 1937 கே தியாகராஜ பாகவதர் நடித்த அம்பிகாபதியில் வில்லனாக நடித்திருந்தார். பாலையா எல்லிஸ்ஆர் டங்கன் டைரக்ட் செய்த இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்ற படமாக அமைந்தது. பிறகு பம்பாய் மெயில் உத்தமபுத்திரன் சின்னப்பா நடித்தது. பூலோக ரம்பை, ஆரியமாலா, பிருதிவிராஜன், மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், சாலி வாகனன், பர்மாராணி, மீரா முதலிய படங்களில் நடித்தார். 1946 ஆண்டு பாலையாவின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க வருடமாகும். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த சித்ரா படத்தில் பாலையா கதாநாயகனாக நடித்தார். கதாநாயகியாக நடித்தவர் KLV வசந்தா. இந்த படத்திற்கு பிறகு பாலையா நடித்த படம் வால்மீகி. பொன்னப்ப பாகவதரும் DR ராஜகுமாரியும் இணைந்து நடித்த இப்படத்தில் பாலையா வில்லனாக நடித்தார். பிறகு 1947 ஆண்டு பாலையா மீண்டும் கதாநாயகனாக நடித்த படம் செண்பகவல்லி. இதில் கதாநாயகியாக நடித்தவர் MS விஜயாள். MGR கதாநாயகனாக நடித்த முதல் படமான ராஜகுமாரியில் வில்லனாக நடித்தார் பாலையா. இருவரும் போடும் கத்திச்சண்டை படத்தின் சிறப்பு அம்சமாக விளங்கியது. ஜூபிடர் தயாரிப்பான மோகினி என்ற படத்தில் 2 கதாநாயகர்கள். ஒருவர் MGR, மற்றொருவர் பாலையா. பாலையாவின் ஜோடி மாதுரி தேவி. பிறகு மாரியம்மன், நாட்டிய ராணி, விஜயகுமாரி, ஏழைபடும்பாடு, சந்திரிகா முதலிய படங்களில் நடித்தார். 1950 ஆண்டு பச்சிராஜா ஸ்டுடியோ பிரசன்னா என்ற மலையாள படத்தை தயாரித்தனர். அதில் லலிதா கதாநாயகியாகவும் பத்மினி 2வது கதாநாயகியாகவும் நடித்தனர். லலிதாவுக்கு ஜோடியாக TS பாலையா நடித்தார். சொந்த குரலில் பாட்டு பாலையாவுக்கு நல்ல குரல் வளம் உண்டு. ஆரம்ப காலத்தில் பல படங்களில் அவர் சொந்த குரலில் பாடியுள்ளார். பிரசன்னா வெறும் ஒரு மலையாள பாடலை சொந்த குரலில் பாடினார். இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுண்டாங்கோட்டை என்ற சின்னஞ்சிறு கிராமம்தான் TS பாலையாவின் சொந்த ஊர். சர்க்கஸில் சேர்ந்து பெரிய கலைஞனாக வேண்டும் என்ற உந்துதலோடு அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் 14 வயதில் வீட்டை விட்டு ஓடி வந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மதுரை மண். அங்கே பிரபலமாக இருந்த மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்துவிட துடித்தவருக்கு ஒரு வாய்ப்பு அமைந்தது. பாய்ஸ் கம்பெனியிலிருந்து விலகி பல இளம் நடிகர்கள் ஒன்றிணைந்து ஆரம்பித்த பாலமோகன சபா வில் இடம் கிடைத்தது. அப்போது பாலையாவுக்கு 15 வயது. அந்த சபாவில் பாலையாவுக்கு நடிப்பு கலையை சொல்லிக் கொடுத்தவர் அவரது வாத்தியார் கந்தசாமி முதலியார். அவர் ஒரு திரைப்படத்துக்கு வசனம் எழுதினார். அந்த படம் எல்லிஸ்ஆர் டங்கன் முதல் முறையாக இயக்கிய சதிலீலாவதி 1936. அந்த படத்தில் தனக்கு மிகவும் பிடித்த மாணவன் பாலையாவுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். அறிமுக படத்திலேயே வில்லன் வேடம் என்பதுதான் பாலையா திரை வாழ்க்கையில் ஆச்சரியமான தொடக்கம். MGR சுயசரிதையில் பாலையா சதிலீலாவதி MGRக்கு மட்டும் முதல் படம் என்று நினைத்து விடாதீர்கள். அந்த படத்தின் கதாநாயகன் MK ராதா, NS கிருஷ்ணன், TS பாலையா, KA தங்கவேலு ஆகியோருக்கும் கூட முதல் படம் சதிலீலாவதி தான். அந்த படத்தில் ஒல்லியான வில்லனாக TS பாலையா வருவார். சின்னப்பா நடித்த ஆரியமாலா 1941, ஜெகதல பிரதாபன் 1944 போன்ற படங்களிலும் வில்லனாக நடித்தார் பாலையா. மீரா படத்தில் பாலையாவுடன் வரும் தாடி வைத்த இளைஞர்தான் MGR. ஒரு படத்தில் MGRக்கு ஒரு நல்ல பாத்திரம் கிடைத்து கல்கத்தாவுக்கு படப்பிடிப்புக்காக போன போது பாலையா அங்கு வந்தாராம். MGRக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பாத்திரம் பாலையாவுக்கு போய்விட்டது. MGRக்கு சின்ன கதாபாத்திரம் கிடைத்தது. அந்த ரோலை அன்று பாலையா செய்த மாதிரி என்னால் நிச்சயமாக செய்திருக்க முடியாது
முடியாது என்று நான் ஏன் பிறந்தேன் சுயசரிதையில் எழுதினார் எம்ஜிஆர். மீட்டு வந்த சுந்தரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விரத்தியில் சாமியாராக போய்விட்டார் பாலையா. பாண்டிச்சேரிக்கு பட வேலையாக சென்றிருந்த மாடர்ன் தியேட்டர் TR சுந்தரம் கண்ணில் பட்டிருக்கிறார். யார்டா அந்த சாமியார், பாலையா மாதிரி தெரியுதே என்று கண்டு அவரை பிடித்து அந்த கணமே அவரை வலுக்கட்டாயமாக தனது காரில் ஏற்றி கொண்டு சேலம் வந்து சேர்ந்து விட்டார். அடுத்த நாளே அங்கே படப்பிடிப்பு நடந்து வந்த பர்மாராணி என்ற படத்திலும் நடிக்க வைத்து விட்டாராம். மாடர்ன் தியேட்டர்ஸ் சித்ரா படத்தில் பாலையா கதாநாயகனாக நடித்தார். ஒரு மலையாள படம் பிரசன்ன லலிதா பத்மினி நடித்த அந்த மலையாள படத்திலும் பாலையா கதாநாயகனாக நடித்தார். இதன் பிறகு பாலையா தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகரானார். வேலைக்காரி 1949 படத்தில் பாலையா செய்த பகுத்தறிவாளன் பாத்திரம்தான் பின்னாட்களில் எம்ஜிஆர், சிவாஜி, SSR செய்த பகுத்தறிவு கதாபாத்திரங்களுக்கு முன்னோடி என்று அசோகமித்திரன் சொல்வார். இதில் விசித்திரம் என்னவென்றால் பாலையா ஒரு பழுத்த காங்கிரஸ்வாதி என்றாலும் பகுத்தறிவு இயக்கத்தின் அபிமானியாகவும் இருந்தார். திரையில் பகுத்தறிவு பீரங்கியாக இருந்த நடிகவேல் MR ராதாவுடன் கடைசி நாட்கள் வரை இணை பிரியாத நண்பராக இருந்தார். நகைச்சுவை வில்லன் முத்திரை 1956 இல் மாமன் மகள் படத்தில் ஜெமினி, சாவித்திரி, சந்திரபாபு, TS துரைராஜ் ஆகியோருடன் பாலையா நடித்தார். அதே வருடம் மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆருக்கு வில்லனாகி ஆக்ரோஷமாக கத்தியை உருவி இன்று என்ன கிழமை என்பார். வெள்ளிக்கிழமை என்று அல்லக்கை சொல்லவும் அடடா இன்று விரதம் என்று மீண்டும் உரையில் போட்டு விடுவார். அடிமை பெண் படத்தில் செங்கோடன் வில்லன் பாத்திரத்தை பாலையா செய்ய ஆசைப்பட்டார். அந்த பாத்திரத்தை எம்ஜிஆர் தரவில்லை, அசோகன் தான் அந்த பாத்திரத்தில் நடித்தார். பாலையாவின் மூத்த மகன் சாய்பாபா திரையில் நாகேஷுக்கு 2 பாடல்கள் பாடியிருக்கிறார். எங்கிருந்தோ வந்தாள் படத்தில் ஹலோ மை டார்லிங், வீட்டுக்கு வீடு படத்தில் மலர்களில் படுத்தவள், சகுந்தலை போன்ற பாடல்கள் சாய்பாபா பாடியவைதான். அப்பா வழியில் திரைக்கு நடிக்க வந்த அவரது மற்றொரு மகன் ஜூனியர் பாலையா அப்படியே பாலையாவின் மற்றொரு நகலாக விளங்குகிறார். 7 பிள்ளைகளின் தந்தையான பாலையா 1972 இல் மறைந்தபோது அவருக்கு வயது 60. பங்காரா போல இவரும் முதுமையை பார்க்காமலே தான் மறைந்தார். நடிப்புலகில் அவரது முன்மாதிரி என்றும் மறையாது. காலத்தை வெல்லும் தமிழ் படங்களின் வரிசையில் 50 ஆண்டுகளை கொண்டாடி முடித்திருக்கிறது. காதலிக்க நேரமில்லை OG மகேந்திரனின் முன்முயற்சியில் சென்ற ஆண்டு சென்னையில் நடைபெற்ற காதலிக்க நேரமில்லை பொன்விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மனோபாலா இந்த படத்தின் மராத்த உரிமையை வாங்கியும் அதை படமாக்க முடியவில்லை என்று அதற்கான காரணத்தை கூறியபோது அரங்கமே அதிர்ந்தது. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? காதலிக்க நேரமில்லை படத்தின் ரீமேக் உரிமையை வாங்கிய சந்தோஷத்துடன் அந்த படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரை பார்க்க சென்றேன். எனக்கு வாழ்த்துகள் சொன்ன அவர் நட்சத்திரங்களை தேர்வு செய்து விட்டாயா என்றார். நான் இன்று பிரபலமாக இருக்கும் இளம் நட்சத்திரங்களின் பெயர்களை வரிசையாக சொல்லிக் கொண்டே வந்தேன். உடனே என்னை இடைமறித்த அவர் எல்லாம் சரி, பாலையா கேரக்டருக்கு யாரை போட போறே என்றார். நானும் அவர் முன்னால் அமர்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் பாலையாவுக்கு மாற்றாக எனக்கு யாருமே தோன்றவில்லை. எனது தோல்வியை ஒப்புக்கொண்டு மராக்க உரிமையை அவரிடமே திரும்ப கொடுத்துவிட்டு வந்தேன் என்றார். தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகர்களை எடுத்துக்கொண்டால் அதில் TS பாலையாவுக்கு தனி ஒரு இடம் உண்டு. சுமார் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகராக, குணச்சித்திர நடிகராக, காமெடி நடிகராக கோலோச்சியவர் TS பாலையா. அவருக்கு அன்றைய காலகட்டத்து பெரிய கதாநாயக நடிகர்களான சிவாஜி கணேசன், MGR, ஜெமினி கணேசன், முத்துராமன் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு இருந்தது மாதிரியான் புகழும் செல்வாக்கும் இருந்தது. இதற்கு காரணம் அவர் ஏற்று நடிப்பது எந்த வேடமாக இருந்தாலும் அதில் அவரது தனித்தன்மையான நடிப்பும் பங்களிப்பும் தான். ஒரு சந்தர்ப்பத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசும்போது தனக்கு மிகவும் பிடித்த நடிகர்களில் TS பாலையாவும் ஒருவர் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த காலத்தில் சிவாஜியிடம் பாராட்டு வாங்குவது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜியே தன்னை பாராட்டியது குறித்து கேள்விப்பட்ட பாலையா அது குறித்து தனது நண்பர்களிடம் கூறி மகிழ்ச்சியடைந்துள்ளார். அது மாதிரி பாலையா மக்கள் திலகம் MGRக்கும் மிகவும் பிடித்த நடிகராக இருந்தார். TS பாலையாவை இன்னமும் நம் நினைவில் வைத்துக் கொள்ளும் படங்களாக அவர் நடித்த அம்பிகாப்தி, மதுரை வீரன், தில்லானா மோகனாம்பாள், திருவிளையாடல் உட்பட பல படங்களை வரிசைப்படுத்தலாம். அப்பேற்பட்ட மாபெரும் கலைஞரான TS பாலையா இந்த பூவுலகில் 57 ஆண்டுகள் வாழ்ந்து 1972 ஜூலை 22ஆம் தேதி காலமானார்.